Hey Chelakutties, hope you all doing good. So day 78 morning empty stomach la weight check பண்றேன். இன்னைக்கு என்னோட weight 81.200. So 81.600 ல இருந்து சரன்னு ஒரு 400 grams குறஞ்சிருச்சுங்க. So menstrual cycle finish ஆனாலுமே எனக்கு 5th day. So இந்த weight lossல என்னோட irregular periods ரெகுலரா ஆனது இல்லாம cycle வந்து 28 daysக்கு மாறுனதும் இல்லாம எப்பவுமே 3 days கூட ஃபுல்லா வராத அந்த periods அப்படின்றது 4 to 5 days அப்படின்ற மாதிரி நல்லா சூப்பரா மாறி இருக்கு. ஸோ ஒரு நல்ல விஷயம். மார்னிங்கே 10,000 ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி சந்தைக்கு போகிற ஒர்க் இருக்கிறனால இன்றைக்கி அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடிக்கான ஒர்க் அவுட் ரெண்டையுமே நான் மார்னிங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா தெரியும் 6:55 7 o'clock நான் ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு வழக்கம் போல் நம்மளுடைய ராகி புட்டு ஒன்றும் அதுக்கப்புறம் பலாப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னால 2 பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு நல்லா ஃபில்லிங்காக எடுத்துக்கிட்டேங்க. சொரக்காய் போட்டு சாம்பார், ஸ்வீட் பம்ப்கின் பொரியல் அண்ட் எக் ஒயிட் வந்துட்டு 4 எடுத்துக்கிட்டேன் லஞ்சுக்கு. அதுக்கப்புறமா நைட்டு டின்னருக்கு ஒரு ஹாஃப் வாட்டர்மெலன் அப்படியே நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். 100 grams ஆஃப் வாட்டர்மெலனில் வெறும் 30 calories தான் இருக்குது. ஸோ நீங்கள் டன் கணக்காக இறக்குனா கூட உங்களுக்கு வெயிட் போடவே போடாது. அதுவும் இல்லாமல் அதுக்கு மேலே சாப்பிடவும் முடியாது. ஏன்னா ஸ்டமக் ஃபில்லிங் ஃபீல் அப்படின்ற கொடுக்குறதுல தி பெஸ்ட் ஃப்ரூட் என்னை பொறுத்த வரைக்கும் வாட்டர்மெலன் தாங்க. ஸோ இதை எப்போவுமே கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ டின்னருக்கும் நான் அதை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இனிமேல் இந்த மீலை ஸ்கிப் பண்ணுற ஒர்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடலாம். ஏன்னா நம்ம 3 வேளையும் மீல் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அது ஸ்லோ அண்ட் ஸ்டடி ப்ராக்ரஸ் தான் கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறனால அந்த ஃப்ரூட்ஸையும் எடுக்கிறதையும் வரும்போது குறைச்சிட்டு நம்ம அதுக்கு பதிலாக சப்பாத்தி ரீப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஃப்யூச்சரில். menstrual cycle ஃபைனல் டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து அந்த கருஞ்சீரகம் வாட்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த 5 daysமே நான் குடித்தேன். நைட் குடிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணியாச்சு 5th டேவோட. அண்டு இன்றைக்கி ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது டோட்டலாக 13,600 ஸ்டெப்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து வார்ம் அப் ஒர்க் அவுட்ஸ் பார்க்க போகிறோம். வார்ம் அப் ஒர்க் அவுட்ஸ் அப்படின்றது மார்னிங் எழுந்திரிச்சோன்னா நம்ம பாடியில் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிஃப்னஸை போக்கிட்டு நம்மளுக்கு அடுத்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பாடியை ரெடி பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இன்றைக்கி பேசிக் வார்ம் அப் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இந்த நெக் ரொட்டேஷன். ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் 5 times சுற்றிக்கோங்க. 3 4 and 5. அதுக்கப்புறமா ஆன்டி கிளாக் வைஸ் அது 5 times சுற்றிக்கோங்க. 1 2 3 4 and 5. நெக் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா அடுத்தது உங்களுக்கு ஷோல்டர் வரும். ஸோ ஷோல்டர் ரொட்டேஷனுக்கு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் சுற்றிக்கலாம். 1 2 3 4 5. அதுக்கப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றிக்கலாம். 1 2 3 4 5. இது ஃப்ரீயாக விட்டும் நீங்கள் சுற்றிக்கலாம் ஷோல்டரில் கை வைக்காமல். 1 2 3 4 5. அது மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. ஷோல்டர் முடிஞ்சது இல்லையா. அடுத்தது வந்துட்டு இந்த நடுவில் எல்போ இதுக்கு கை கொஞ்சம் லூஸாக விட்டுருங்க. இப்படி வச்சு ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே. 1 2 3 4 5. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. அந்த இடம் ரொட்டேட் ஆகிறது நல்லா தெரியுது இல்லை. ஸோ இந்த ஹேண்ட்ஸ் இப்போ பண்ணிக்கலாம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. அதுக்கப்புறமா இந்த ஹேண்ட் ஸ்ட்ரெச்சிங் இது நீங்கள் பண்ணிக்கலாம். 3 4 5. இது 5 செகண்ட்ஸ்க்கு பண்ணிக்கலாம். அதே மாதிரி 1 2 3 4 5. இது கூல்டவுனில் கூட நீங்கள் பண்ணலாம் இந்த ஸ்ட்ரெச்சஸ் அப்படிங்கிறது. பட் வார்ம் அப் அப்படிங்கிறது பிஃபோர் ஒர்க் அவுட் கண்டிப்பாக பண்ணணும். அதுக்கப்புறமா ஹிப் ரொட்டேஷன் 1 2 3 4 5. அதுக்கப்புறமா ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5. ஹிப் முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நம்மளுடைய நீஸ்க்கு தாங்க நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ லெக்கில் வந்துட்டு அடுத்து நீஸ்க்கு தான் பண்ண முடியும். ஸோ இது பிடி பீரியடில் சின்ன வயசில் ஸ்கூல்லலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் ரொட்டேஷன். 1 2 3 4 5. அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. அதுக்கப்புறமா கீழே ஆங்க்லெட் போடுவோம் இல்லையா. ஸோ இந்த இடத்த ரொட்டேட் பண்ணுறது. இந்த இடத்த எப்படி ரொட்டேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5. ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5. அதே மாதிரி இந்த காலில்
பண்ணிக்கலாம் ரொட்டேஷன். 1 2 3 4 5 1 2 3 4 5. அதுக்கப்புறமா இந்த பிரேஸ்லெட் போடுவோம் இல்லையா, அந்த மணிக்கட்டு, இந்த இடத்த வந்து நீங்கள் கை ஸ்ட்ரெச் பண்ணுவீங்களா அதுக்கப்புறமே பண்ணணும், நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து கைக்கு பண்ணும்போது நீங்கள் பண்ணிவிடுங்க ஹிப் ரொட்டேஷனுக்கு முன்னாடி. 1 2 3 4 5 1 2 3 4 5. அதே மாதிரி இந்த ஹேண்ட்ஸ்லேயும் 1 2 3 4 5 1 2 3 4 5. அவ்வளோதான் ஃபினிஷ். ஸோ வார்ம் அப் பண்ணும்போது வைக்கிறாள் நானாக தாங்க இருப்பேன். ஸோ இந்த வார்ம் அப் அப்படிங்கிறது எப்போவுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கண்டிப்பாக பண்ணணும் வார்ம் அப் அப்படிங்கிறது. இதுதான் இருக்கிறதுலே பேசிக் வார்ம் அப். ஸோ கைஸ், திஸ் ஆல் அபவுட் மை டே 78.